புதுக்கோட்டை மாவட்டத்தில் அரசு பேருந்துகள் வழக்கம் போல இயங்க தொடங்கியுள்ளன. இது தொடர்பாக செய்தியாளர் சுந்தர் தரும் கூடுதல் தகவல்களை தற்பொழுது கேட்கலாம். வணக்கம் சுந்தர், புதுக்கோட்டையில் பேருந்துகள் வழக்கம் போல இயக்க தொடங்கிவிட்டதா? அது குறித்து விரிவான தகவலை பதிவு செய்யுங்க. கடந்த 2 தினங்களாக போக்குவரத்து ஊழியர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் 10க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் பங்கேற்றிருந்ததால் கிட்டத்தட்ட 30% பேருந்துகளே அரசு பேருந்துகளே இயக்கப்பட்டு வந்தன. இதனால் பெருமளவில் கடந்த 2 தினங்களாக போக்குவரத்து சேவை என்பது பாதிக்கப்பட்டுள்ளது. என தனியார் பஸ்கள் இயக்கப்பட்டு வந்தாலும் அரசு பேருந்துகள் முழுமையாக இயக்கப்படாததால் கடந்த 2 தினங்களாக பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் நேற்று இரவு அமைச்சர்கள் தொழிற்சங்க நிர்வாகிகளுடன் ஏற்பட்ட உடன்பாடை தொடர்ந்து நேற்று இரவு தங்களுடைய போராட்டத்தை அவர்கள் வாபஸ் பெற்றுள்ளனர். இன்று அதிகாலை முதல் புதுக்கோட்டை மண்டலத்தில் உள்ள 9 டெப்போக்களிலும் பேருந்துகள் வழக்கம் போல் இயங்க தொடங்கின. ஊழியர்கள் அதிகாலை 4 மணிக்கு முதலே பணிக்கு திரும்பி வருகின்றனர். தற்போது நாம் நின்று கொண்டிருப்பது புதுக்கோட்டை பணிமனை முன்பு நின்று கொண்டுள்ளோம். இந்த பணிமனையில் புதுக்கோட்டை புறநகர் மற்றும் புதுக்கோட்டை முஃபசல் ஆகிய 2 டெப்போக்கள் உள்ளன. இந்த 2 டெப்போக்களிலும் அதிகாலை 5 மணி முதலே பேருந்துகள் வழக்கமாக இயங்க தொடங்கின்றன. அதாவது தற்போது அரசுக்கும் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கும் இடையே ஏற்பட்ட உடன்பாடு குறித்தும் தங்களுடைய கோரிக்கைகள் அடுத்தடுத்து என்ன மாதிரியே வைக்கப்பட்டுள்ளன என்பது குறித்து நம்முடன் பேசுவதற்காக போக்குவரத்து கழக அதாவது தோமுச நிர்வாகி வேலுசாமி உள்ள அவரிடம் கேட்போம். சார், நேற்று கடந்த 2 தினங்களாக நீங்க போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தீங்க. நேற்று இரவு வாபஸ் பெற்றிருக்கீங்க, இன்று பணிக்கு திரும்பி இருக்கீங்க. உங்களுடைய அந்த அரசு அறிவித்த அறிவிப்பு உங்களுக்கு திருப்திகரமா இருக்கா? எங்களுக்கு அரசு அறிவிப்பானது முழுமையாக திருப்தியாக இல்லாமல் இருந்தாலும் இந்த போராட்டமானது தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு, ஹைட்ரோ கார்பன், விவசாயிகள் போராட்டத்தை போல ஒட்டுமொத்த மக்களின் ஆதரவோடு செயல்பட்டு கொண்டிருந்த இந்த போராட்டம் இந்த அரசாங்கம் பயிற்சியற்ற ஓட்டுநர்களை வைத்து பேருந்தை இயக்குவதால் அங்கங்கே விபத்துகள் ஏற்படுகிறது. அரசாங்கம் பொதுமக்களுடைய உயிரோடு விளையாடி கொண்டிருக்கின்ற என்ற அடிப்படையில் எங்களது கோரிக்கை முழுமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியாலும் தற்காலிகமாக போராட்டம் வாபஸ் பெற்றுள்ளது. வருகின்ற 24ஆம் தேதி துறையின் செயலாளர் மூலமாக பேச்சுவார்த்தை தொடர்வதாகவும் அதையடுத்து 1ஆம் தேதி போக்குவரத்து அமைச்சர் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடைபெறுவதாகவும் உறுதியளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தற்காலிகம் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டுள்ளது என்பதை உங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையின் போது உடன்பாடு ஏற்படாவிட்டால் உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா? எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது ஒரு போராட்டத்தில் கதவடைப்பு என்பதுதான் இறுதியானது. நாங்கள் கடந்த செப்டம்பர் மாதம் 2014 தொடர்ந்து இயக்கங்கள் நடத்தியிருப்போம். உங்கள் தொலைக்காட்சியின் மூலமாக தெரியும், பொதுமக்களுக்கும் தெரியும். அந்த தொலைக்காட்சி மூலமாகவும் பொதுமக்களுக்கு அறியப்படுத்துகிற காரணம் எங்கள் தொடர் போராட்டத்தின் காரணமாகத்தான் இப்பொழுது முடிவுக்கு வந்திருக்கிறது. உடனடியாக அமைச்சர் எங்களை ஏமாற்றாமல், எல்லா துறையும் ஏமாற்றுறது போல போக்குவரத்து ஏமாற்றாமல் வருகின்ற 1ஆம் தேதி கோரிக்கைகளை முழுமையாக ஏமாற்றுவோம் என்று நாங்கள் திறந்த மனப்பான்மையோடு நம்புகிறோம். அவர் ஏமாற்ற முயற்சி செய்தால் மீண்டும் இந்த அரசாங்கம் சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சார், இப்போ நீங்கள் பேருந்து இயக்குவதற்கு நீங்கள் தயாராக இருக்கீங்க. கடந்த 2 தினங்களாக நீங்கள் பணிக்கு வராமல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கீங்க. தற்போது நீங்கள் பணிக்கு இருக்கீங்க. உங்களுடைய மனநிலை எப்படி? நாங்கள் முழு மனதோட வரைக்கும் வரல. இருந்தாலும் இந்த நிர்வாகமும் இந்த அரசாங்கமும் எங்களை ஏமாற்றி விடாமல் இருக்கும் என்ற நம்பிக்கையில் வேலைக்கு வந்திருக்கிறோம். இது மத்திய சங்கத்தில் சென்னையில் பெரிய அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு உடன்படுவோம். அதாவது அவர்கள் நம்மிடம் தெரிவிக்கும் போது அடுத்த கட்ட, அதாவது 1ஆம் தேதி நடக்கும் பேச்சுவார்த்தையில் தமிழக அரசு, அதாவது தமிழக போக்குவரத்துறை அமைச்சர் தங்களை ஏமாற்றாமல் அதாவது உடன்பாடில் ஏற்பட்டுள்ள கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். அப்படி நிறைவேற்றாவிட்டால் மீண்டும் தங்களுடைய போராட்டத்தை தொடருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது என்ற கருத்தை அவர்கள் முன்வைத்துள்ளனர். விரிவான தகவலுக்கு நன்றி சுந்தர். 2 நாட்களாக நீடித்து வந்த போக்குவரத்து ஊழியர்களின் வேலை நிறுத்தம் வாபஸ் பெறப்பட்டதை தொடர்ந்து அரசு பேருந்துகள் வழக்கம் போல இயங்க தொடங்கியிருக்கின்றன. இது குறித்து மதுரை ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்திலிருந்து எமது செய்தியாளர் சரவணன் அளிக்கும் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் சரவணன், தற்பொழுது போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தத்தை வாபஸ் பெறப்பட்டதை அடுத்து தற்பொழுது பேருந்துகள் வழக்கம் போல இயக்கப்பட தொடங்கிவிட்டதா? அது குறித்து சொல்லுங்க. மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவு பேருந்து போக்குவரத்து என்பது சற்று ஏறக்குறைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி கொண்டிருக்கிறது. சற்று ஏறக்குறைய மதுரை மாவட்டத்தில் 950 பேருந்துகள் இருக்கிறது, தினசரி இயக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக போக்குவரத்து ஊழியர்களின் வேலைநிறுத்தம் காரணமாக 65% பேருந்துகள் தற்போது இயக்கப்பட்டு வந்த சூழ்நிலையில் இன்று காலை முதல் இயல்பு வாழ்க்கையானது திரும்பி கொண்டிருக்கிறது, இயல்பான போக்குவரத்தானது திரும்பி கொண்டிருக்கிறது. மதுரையை பொறுத்தளவிற்கு ஆரப்பாளையம் மற்றும் மாட்டுத்தாவணி ஆகிய 2 பேருந்து நிலையங்களில் வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் அதிக அளவில் இயக்கப்படுகிறது. நாம் நிற்கக்கூடிய பகுதி ஆரப்பாளையம் பேருந்து நிலையம். இந்த ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்தில் தேனி, போடி, கம்பம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு இங்கிருந்து மூணாறு வரை பேருந்துகள் இயக்கப்படுகிறது. அதே போல்
கரூர், ஈரோடு, சேலம், திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளுக்கும், பழனி, கோயம்புத்தூர், பொள்ளாச்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் இங்கிருந்து பேருந்துகள் இயக்கப்படுகிறது. நேற்று கடந்த 2 நாட்களாக இந்த பேருந்து நிலையத்தில் வழித்தடத்தில் அனுமதியில் பெறாத தனியார் சுற்றுலா வாகனங்கள், சுற்றுலா பேருந்துகள் இந்த பகுதியில் இருந்து அதிக அளவில் இயக்கப்பட்டது. அதேபோல் தனியார் பேருந்துகளும் அனுமதிக்கப்படாத பேருந்துகளும் வழித்தடம் இல்லாத பேருந்துகளும் அரசு அனுமதியோடு இயக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று காலை முதல் வழித்தடம் அனுமதிக்கப்பட்ட குறித்த நேரம், அதாவது எந்த நேரத்தில் குறிப்பிட்டிருக்கார்களோ அந்த நேரத்தில் இயங்கக்கூடிய பேருந்துகள் தற்போது பேருந்து நிலையத்துக்கு வந்து செல்கிறது. அதேபோல் மக்களும் பேருந்து நிலையத்திற்கு அதிக அளவில் வர தொடங்கியிருக்கிறார்கள். இந்த நிலையில் நேற்று நடந்த, அதாவது 2 நாட்களாக அந்த தனியார் பேருந்துகள் 2 மடங்கு கட்டணம் நிர்ணயித்து வசூலித்ததாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் இன்று இயல்பு நிலை திரும்பியுள்ளதால் அவர்களுக்கு கட்டணத்தில் இருந்து எந்த பிரச்சனையும் இருக்காது என்று மக்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். ஏறத்தாழ கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னாக்கும் 30% பேருந்துகள் தற்பொழுது ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்திற்கு வந்து செல்வதை காண முடிகிறது. 65% பேருந்துகள் சற்றேறக்குறைய நேற்று 2 நாட்களாக இயக்கப்பட்ட நிலையில் இன்று 80 முதல் 90% பேருந்துகள் வெளியூர்களுக்கும் அதேபோல மாநகரத்து உட்பட்ட பகுதிகளுக்கும் இயக்க முடியும் என்று போக்குவரத்து நிர்வாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வேலை நிறுத்த முடிவுக்கு வந்ததை தொடர்ந்து விழுப்புரத்தில் அரசு பேருந்து போக்குவரத்து மீண்டும் தொடங்கியுள்ளது. இது குறித்து செய்தியாளர் கோபிநாத் தரும் கூடுதல் தகவல்களை தற்பொழுது கேட்கலாம். வணக்கம் கோபிநாத். வேலை நிறுத்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டதை அடுத்து அனைத்து பணிமனைகளிலும் ஊழியர்கள் பணிக்கு திரும்பிவிட்டார்களா? விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக போக்குவரத்து ஊழியர்களோட வேலை நிறுத்தம் மாவட்டத்தில் போக்குவரத்தில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்துது. அதை பார்த்தீங்கன்னா கிராமத்திலிருந்து ஜனங்க பார்த்தீங்கன்னா விழுப்புரம் நகருக்கு வர முடியாமல் கடுமையான ஒரு சிரமத்துக்காரங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா அருகில் இருக்க மருத்துவமனை அவரோட அன்றாட தேவையை பூர்த்தி செய்ய முடியாத நிலைமையில தான் விழுப்புரம் மாவட்ட மக்கள் கடுமையான ஒரு சிரமத்துக்காரங்க. விழுப்புரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 11 அரசு போக்குவரத்து கழக பணிமனைகள் இருக்குது. இதில் 746 அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்தது. கடந்த 2 நாட்களாக 90% பேருந்துகள் கூட இயக்க முடியாத நிலைமையில தான் விழுப்புரம் அரசு போக்குவரத்து கழக பணிமனை அதிகாரிகள் திணறி வந்தாங்க. இந்நிலையில் நேற்று இரவு முதல் இந்த போராட்டம் விலக்கி கொள்ளப்பட்டதை அடுத்து இன்று காலை முதல் போக்குவரத்து சீரழிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதை பார்த்தீங்கன்னா நம்ம நிற்கிற பகுதி பார்த்தீங்கன்னா விழுப்புரம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து பணிமனை 1 நிற்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதிகாலை முதல் இந்த நேரம் வரைக்கும் சராசரியாக பார்த்தீங்கன்னா 70 அரசு பேருந்துகள் இயக்கப்படணும். இது வரைக்கும் இந்த இடத்துல இருந்து 60 அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கு. இது போக்குவரத்து தொழிலோட வரவு பார்த்தீங்கன்னா இப்போ தற்சமயம் சீரடைஞ்சிருக்கு. போக்குவரத்து தொழில் வர தொடங்கியிருக்காங்க. இங்கிருந்து அரசு பேருந்துகள் இயங்க தொடங்கியிருக்கிறத நம்ம நேரடியாக பார்த்துட்டு இருக்கோம். பேருந்து நிலையங்களில் பயணிகள் கூட்டம் காணப்படுகிறதா? பயணிகளின் மனநிலை என்ன? விழுப்புரம் மாவட்ட மக்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேருந்து இல்லாமல் கடுமையான சிரமத்துக்களான 2 நாளாக தற்சமயம் பார்த்தீங்கன்னா பேருந்து பயணிகள் அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்குன்ற ஒரு விஷயம் இன்னும் முடிஞ்சிச்சுன்ற விஷயம் கூட தெரியாமல் இருந்தது. ஆனால் காலை முதல் பேருந்து நிலையத்துக்கு பயணிகள் வர தொடங்கியிருக்காங்க. நம்மளிடையே பார்த்தீங்கன்னா இந்த பணிக்கு வந்திருக்கிற நடத்துனர் நம்மளோட இருக்கார். அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா சார் 2 நாள் போராட்டத்தில் இருந்தீங்க. இப்போ போராட்டம் விலக்கி கொண்டு பணிக்கு வந்திருக்கீங்க. உங்களோட மனநிலைக்கு அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? அரசு அறிவிச்சது மகிழ்ச்சியாக இருக்குது. அதை உடனடியாக செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும் எல்லா தொழிலாளிகளுக்கும். சரி, இப்போ நீங்கள் பணிக்கு வந்திருக்கீங்க, எப்படி பார்க்குறீங்க? பணிக்கு வந்தது இப்போ எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றணும்னு உறுதி கொடுத்துருக்காங்க அரசு. அதனால் அதை நம்பி நாங்கள் வேலைக்கு வந்துட்டோம். எல்லா தொழில் வேலைக்கு வந்துட்டாங்களா? ஒரு பேருந்து தொழிலாளி வந்துட்டாங்க. போராட்டத்தில் அத்தனை பேர் வேலைக்கு வந்துட்டாங்க. தொடர்ந்து நடைபெறும். அரசு அறிவிச்சது மகிழ்ச்சியாக இருக்குது எங்களுக்கு. இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஊழியர்கள் நம்ம தெரிவிச்சிருக்க தகவல் பார்த்தீங்கன்னா அரசு அறிவித்த அறிவிப்பு இவங்களோட பேச்சுவார்த்தையில் நடைபெற்ற ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா தங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றதை அவங்க நேரடியாக தகவல் தெரிவிச்சிருக்காங்க. உங்கள் விரிவான தகவலுக்கு நன்றி கோபிநாத். மதுரை பழங்கானத்தம் புறவழிச்சாலையில் உள்ள தலைமை பணிமனையில் இருந்து அரசு பேருந்துகள் வழக்கம் போன்று இயங்க தொடங்கியிருக்கின்றன. போக்குவரத்து ஊழியர்கள் வேலைநிறுத்தம் வாபஸ் பெறப்பட்டதை தொடர்ந்து மதுரை மாவட்டத்தில் எந்த அளவிற்கு பேருந்து போக்குவரத்து உள்ளது என்பது குறித்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மாரிசாமியிடம் கேட்கலாம். வணக்கம் மாரிசாமி. தற்பொழுது போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் தங்களுடைய வேலைநிறுத்த போராட்டத்தை வாபஸ் பெறப்பட்டுள்ளதை அடுத்து நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் வழக்கம் போல பேருந்துகள் இயக்கப்படுகிறதா? அதாவது இப்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் மதுரை மண்டல தலைமை அலுவலகம் மற்றும் தலைமை பணிமனை. இந்த தலைமை பணிமனை மதுரை, திண்டுக்கல், விருதுநகர் ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கிய இந்த மதுரை கோட்டமானது, இந்த மதுரை கோட்டத்திலிருந்து இந்த மதுரை மாவட்டத்தில் மட்டும் 16 பணிமனைகள் உள்ளது. 16 பணிமனைகளில் 950க்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த தலைமை பணிமனையை பொறுத்தளவில்
ஏறத்தாழ டவுன் பஸ்ஸுகள் சிட்டி பஸ்ஸுகள் மட்டும் இந்த 6 மணி நிலவரப்படி 66 பேருந்துகள் வெளியில் சென்றிருக்க வேண்டும். சுமார் 55 பேருந்துகள் வெளியில் சென்றுள்ளது. மேலும் மொஃபசல் பேருந்துகள் என்று சொல்லக்கூடிய அந்த வெளியூருக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் 62 பேருந்துகள் மொத்தம் உள்ளது. அதில் 32க்கும் மேற்பட்ட பேருந்துகள் வெளியே சென்றுள்ளன. இங்கு பார்த்தோமானால் மதுரை மாவட்டத்தில் நேற்று வரை, அதாவது நேற்று மட்டும் 65% பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்தது. 2 நாட்கள் வேலைநிறுத்தம் நடைபெற்றதை தொடர்ந்து 65% பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்தது. ஆனால் தற்பொழுது இன்று வேலைநிறுத்தம் வாபஸ் பெறப்பட்டதை தொடர்ந்து 80%க்கும் மேற்பட்ட பேருந்துகள் தற்போது இயக்கப்பட்டு வருகிறது. இந்த பணிமனையிலிருந்து காலை அதிகாலையிலிருந்தே பேருந்துகள் வெளியே சென்று வருகிறது. அதிகாலையிலிருந்தே ஊழியர்கள் பணிக்கு திரும்பிவிட்டனர். பொதுமக்களும் தங்கள் இடர்பாடுகளை தவிர்த்து அதாவது வெளியூர் பயணங்கள் மற்றும் உள்ளூர் பயணங்களை செய்து வருகிறார்கள். விரிவான தகவலுக்கு நன்றி மாரிசாமி.